த ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மோடு த ஹிந்து நாளிதழின் டெப்யூட்டி ரெசிடென்ட் எடிட்டர் சுரேஷ்குமார் அவர்கள் இருக்கிறார். இன்றைய தினம் ஏவா வேலுவின் இல்லத்தில் டிவிஎஸ்சி ஒரு மிகப்பெரிய சோதனையை நடத்தியிருக்கும் நிலையில, இந்த வழக்கின் பின்னணி என்ன? இந்த வழக்கு எப்போது தொடரப்பட்டது? இதற்கு முன்பாக இதுபோல நடத்தப்பட்ட சோதனைகளில் என்னவெல்லாம் நடந்தன என்பது குறித்து விவாதிக்கவிருக்கிறோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். ஆ, இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவின் இல்லத்தில் இல்லம் மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது டிவிஎஸ்சினால. எந்த வழக்கில் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது? அந்த வழக்கோட பின்னணி என்ன? இப்ப இந்த வழக்குல நீங்க டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, மார்ச் 2022ல ஒரு ரூ. 7,00,00,000க்கு அ ஹைவேஸ் ரோடு போடுறதுக்கு டெண்டர் குடுக்குறாங்க. அப்ப ஹைவேஸ் மினிஸ்டர் திரு ஏவா வேலு. இந்த டெண்டர் சங்கர் ஆனந்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்டர்ட்ட குடுக்கப்படுது. ஆனா குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, ஒரு கரூர் டிவிஷன்ல ஒரு 4 ரோடு. இந்த 4 ரோடோடைய மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட ரூ. 4,00,00,000 மேல வருது. இங்க சாலை அமைக்காமலே இவங்க 77% பணத்த அவங்களுக்கு மார்ச் மாசத்துல குடுத்துடுறாங்க. செக் போட்டு குடுத்துடுறாங்க. அது 3.23 crore அமௌண்ட் குடுத்துடுறாங்க. அப்ப அந்த காலகட்டத்தில கரூர்ல அதிமுக பிரமுகர், அப்புறம் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. இந்த மாரி ஒரு சாலை அமைக்காமலே இவங்க பணத்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்டர்ஸ்க்கு அப்படின்னு. அத அத பேஸ் பண்ணிட்டு அப்ப இருக்க எஸ்சி என்ன பண்றாருன்னா, ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் போடுறாரு. ஒரு 4 ஹைவேஸ் எம்ப்ளாயீஸ சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. இது வந்து நிர்வாக ரீதியா நடவடிக்கை எடுக்குறாங்க. ஆனா, இந்த கான்ட்ராக்டருக்கு என்ன செய்றாங்கன்றது குற்றச்சாட்டு என்னன்னா, இரவோட இரவாக ஒரு நாள் ஏப்ரல் மாசத்துல ஒரு நாள் நைட் ஃபுல்லா போலீஸ் பந்தோபஸ்து குடுத்து, அந்த சாலைய போட்டுர்றாங்க. அப்ப இந்த மாரி சாலைய போடுறதுடைய விளைவு என்ன ஆகும்னாக்கா, அங்க சாலை நீங்கள் போடாமலே காசு குடுத்தீங்கன்ற அந்த குற்றச்சாட்டு இரேஸ் பண்ற மாரி ஆயிடும். அதுக்கான எவிடன்ஸ் இரேஸ் பண்ற மாரி ஆயிடும். இத அறப்போர் இயக்கம், ஊழலை எதிர்த்து போராடக்கூடிய இயக்கம், அதோடைய ஒரு முக்கிய ஆஃபீஸ் பேரரான ஜெயராம் வெங்கடேஷன் 2022லயே டிவிஎஸ்சிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. இந்த கம்ப்ளைண்ட்ல அவர் இன்னொன்னு சொல்றாரு. இதே மாதிரி ஈரோடு டிவிஷன்ல 2 சாலை போடுறதுக்கு ஒரு ரூ. 1,00,00,000 மேல இதே மாரி சாலை அமைக்காமலே குடுத்துட்டாங்க. இது போக வேற ஒரு சில ஊடக செய்தியும் வந்திருக்கு. சென்னையிலயுமே ஒரு சில இடத்துல சாலைகள் அமைக்காம இவங்க சாலை அமௌண்ட் போட்டதா சொல்லி பணம் பணம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டாங்க, குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் டிவிஎஸ்சிக்கு ஒரு 5 கோரிக்கை வைக்கிறாரு. முதல்ல என்ன சொல்றாருன்னா, மார்ச் 2022ல என்னெல்லாம் பேமெண்ட் பண்ணிருக்கோம், இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல கான்ட்ராக்ட்க்கு என்னெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த ப்ராஜெக்ட்லாம் உடனே நிறுத்திட்டு, ஒரு கமிட்டி போட்டு இத ஆய்வு பண்ணுங்க. இவங்க உண்மையிலேயே சாலைகள போட்டுட்டு தான் பணத்த குடுத்துருக்காங்களான்றத ஆய்வு பண்ணுங்க. குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீதும், அ துறை ரீதியாக அமைச்சர் மீதும் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர போடுங்க. அவங்க மேல என்கொயரி நடத்தணும். அதேபோல இந்த கான்ட்ராக்டர நீங்க பிளாக் லிஸ்ட் பண்ணணும். இப்படிலாம் ஒரு 5 கோரிக்கை அவர் வைக்கிறார். ஆனா, இது மேல எந்த ஆக்ஷனும் 4 வருஷமா எடுக்கல. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு, அதாவது திரு விஜய் தலைமையிலான தவேகா கூட்டணி ஆட்சியில இருக்கக்கூடிய அரசு இதுக்கு சாங்ஷன் குடுக்குறாங்க. இந்த கேஸ்க்கு ப்ராசிக்யூட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில டிவிஎஸ்சி இப்போ திரு ஏவா வேலு, முன்னாள் ஹைவேஸ் துறை அமைச்சர், அவர் மீதும் ஒரு 9 ஹைவேஸ் துறை அதிகாரிகள், அதிகாரிகள். அதுல ஒரு சில பேர் ஓய்வு பெற்றிருக்காங்க. அவங்க மேலும் இந்த சங்கர் ஆனந்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீதும் கேஸ போட்டிருக்காங்க. ஒரு எஃப்ஐஆர போட்டுட்டு, இத ப்ரோப் பண்ணணும். அவங்க சொல்றது, நாங்க விசாரணை பண்ணதுல, இந்த கரூர்ல 4 சாலை போட்டாங்க இல்லையா? அதுக்கு ஒரு 3.23 crores இவங்க குடுத்தாங்க. குடுத்தாங்க இல்லையா? அதுல ஊழல் நடைபெற்று இருக்கிறது. இது ம். ஒரு கூட்டு சதியோட விளைவு. ஏமாத்து வேலை, ஃப்ராடு, கரப்ஷன் சொல்லிட்டு பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல கேஸ ரெஜிஸ்டர் பண்ணி, இப்ப அதன் பேஸ்ல தான் இவங்க வீட்ல சர்ச்சஸ் போயிட்டு இருக்கு. இந்த முதல் தகவல் அறிக்கை அப்படிங்கிறது எப்ப பதியப்பட்டது? இந்த முதல் தகவல் வரை இப்பதான் 24ஆம் தேதி தான் இவங்க பதிகிடுறாங்க. ஆனா இதோடைய கம்ப்ளைண்ட் 4 வருஷம் முன்னாடியே வந்துருச்சு. பட் இப்ப தான் இந்த எஃப்ஐஆரே போடப்படுது. இது போல நடக்கும்போது, இந்த விவகாரம் குறித்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பாதா? அதாவது 4 வருடக்கு முந்தைய ஒரு புகார்ல, இப்ப நீங்க நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இத்தனை ஆண்டு காலமாக லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு துறை என்ன செஞ்சுகிட்டு இருந்தாங்க? அப்படிங்கிற கேள்வி எழுப்ப மாட்டாங்களா? இது ட்ரையல் ஸ்டேட்ல இந்த கேள்விய நிச்சயமா எழுப்புவாங்க. அக்யூஸ்டே கூட அவங்களோட டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 4 வருஷம் முன்னாடி குடுத்த கம்ப்ளைண்ட்ட, இவங்க அரசியல் ரீதியாக எங்க மீது ஒரு பொலிட்டிக்கல் வெண்டெட்டாவோட செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ கொண்டு வருவாங்க. ஆனா அதுக்கு அப்ப டிவிஎஸ் சரியான காரணங்கள், இல்ல அந்த காலகட்டத்தில எங்களுக்கு இந்தந்த அழுத்தங்கள் இருந்தது. அதனால நாங்க இதுல புரோசீட் பண்ண முடியலன்றது அவங்க ஆதாரப்பூர்வமா சொல்லிட்டு, இந்த கேஸ புரோசீட் பண்றதுக்கு அப்ப வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் ட்ரையல்ல நிச்சயமா அத ரைஸ் பண்ணுவாங்க. எனக்கு இதில இன்னொரு கேள்வி இருக்கு. என்னன்னா, கடந்த அதிமுக ஆட்சி இருக்கும்போது, திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதிமுக அமைச்சர்கள் நெறைய பேர் ஊழல் பண்றாங்க. நாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம், நாங்க ஆட்சிக்கு வரும்போது அப்டின்ட்டு. ஆனால் சில சோதனைகள் நடந்தனவே தவிர, பெரிதாக எந்த நடவடிக்கையும் இல்ல அப்படிங்கிறது தான்.
இப்போ தாவேகா அரசு அமைந்த பிறகு ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட திமுக அமைச்சர்கள் மீது ரொம்ப சீரியஸான ஒரு நடவடிக்கை எடுப்பதன் துவக்கமாக இதை பார்க்க முடியுமா? இதை நிச்சயமா ஒரு துவக்கமா நீங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்க ஒரு கடந்த ஒரு 2 நாள் முன்னாடி தான் சட்டசபையில வந்து முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, யாரையும் வந்து பொது பணத்த நான் தொட விட மாட்டேன். தொடணுன்ற எண்ணம் இருந்தா கூட நான் விட மாட்டேன். ஏற்கனவே தொட்டு இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்ப ஏற்கனவே தொட்டு இருந்தாலும்னா, முந்தைய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் அது தெரிய வந்தா நான் விட மாட்டேன் அப்படின்னாரு. அப்ப இத நிச்சயமா வந்து அவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க. இந்த கேஸஸ் வந்து இந்த மாதிரி எங்கெல்லாம் எஃப்ஐஆர் இருக்கோ எடுத்துட்டு போவாங்க. இப்ப இன்னைக்கு இதுக்கு அது முதல் கட்ட ரியாக்ஷனா திமுக தலைவர் திரு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அவுட் ஆஃப் பொலிட்டிக்கல் வெண்டெட்டா அரசியல் ரீதியா போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனா இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, இதே மாதிரி அறப்போர் இயக்கம் கொடுத்த கம்ப்ளைண்ட்ட பேஸ் பண்ணி கடந்த திமுக ஆட்சி காலத்துல முந்தைய அதிமுக அமைச்சரான எஸ்பி வேலுமணி மேல வழக்கு போட்டிருக்காங்க. அன்னைக்கு இதே ஏவா வேலு கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது பத்திரிகையாளர்கள் கலந்து போகும்போது, இது அரசியல் ரீதியாலாம் போடப்பட்ட வழக்கு கிடையாது. என் மேல கூட ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வழக்கு போட்டாங்க. நான் அத வந்து நீதிமன்றத்துல சந்திச்சேன். ஸோ அந்த மாரி வந்து இது அப்படிதான் போடப்பட்டிருக்கே தவிர அரசியல் ரீதி இல்ல அப்படின்னு அவரே சொல்றாரு. ஸோ இந்த வழக்குகள் வந்து நடக்கும். அதேபோல நீங்க வந்து கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அப்போது மாஜி மந்திரிகள் மீது வந்து என்ன வழக்கு போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது வந்து 2 முறை ஆளுநரை சந்திச்சு பெரிய பெரிய மனுவா குடுத்தாரு. இந்த ஆட்சியில பெருமளவுல ஊழல் நடந்திருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு குடுத்தாரு. இன்ஃபாக்ட் ஒரு கட்டத்துல வந்து ஒரு 90 பக்கம் புக்லெட்டே குடுக்குறாங்க. கரப்ஷன் சார்ஜஸ். அதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஊழலற்ற பட்டியல்ல அவங்க சொல்றது திரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர் திரு ஓ. பன்னீர்செல்வம், அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் திரு அன்றைய காலத்துல அமைச்சரா இருந்த திரு டி. ஜெயக்குமார், எஸ்பி வேலுமணி, தங்கமணி இந்த மாரி ஒரு பட்டியலிட்டு குடுக்குறாங்க. குடுத்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு இதுவும் சொல்றாங்க. ஆளுநருக்கே வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல அதிகாரம் இருக்கு. இந்த மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. நீங்க சாங்ஷனுக்குலாம் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். நீங்களே இனிஷியேட் நடவடிக்கை பண்ணுங்கன்ற எடுக்கலாம். அளவுக்கு சொல்றாங்க. ஓகே. அப்புறம் ஸ்டாலின் தொடர்ந்து சொல்றது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக இத வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாங்க. ஆனால் இவர்கள் ஆட்சி வந்த பிறகு ஒரு 6 மாஜி அமைச்சர்களுக்கு முன்னாடி வந்து அவங்க மேல வந்து வீட்ல ரெய்டு பண்ணாங்க. அ வ ப வந்து அவங்க மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டு போட்டு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து ம். சேர்த்ததாக வழக்கு பதிவு பண்ணாங்க. ஆனா, டிவிஎஸ்சி வந்து 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலயும் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். எஸ்பி வேலுமணியோட துறையில 4 ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஊழல்ல வந்து ஈடுபட்டதுக்கான முகாந்திரம் இருக்கு அப்படின்னு அறிக்கை குடுத்தோம். அந்த 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் மேல இவங்க நடவடிக்கையே எடுக்கல. இப்ப பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு இவங்க போய் நீதிமன்றத்தில சொல்றாங்க, இல்ல அவங்க மேல வந்து நாங்க சாங்ஷன் குடுக்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பல ஆயிரக்கணக்கான பக்கத்துல போகுது. இதெல்லாம் நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி நாங்க வந்து அவருக்கு தெரிஞ்ச மொழியில குடுக்க வேண்டியது இருக்கு. அதனால தான் டிலே ஆயி போச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ ஆனா அதே திமுக ஆட்சியில திரு எடப்பாடி பழனிசாமி மீதோ, திரு ஓ. பன்னீர்செல்வம் மீதோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக திரு வேலுமணி, அப்புறம் வந்து வீரமணி, அ எ எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் இந்த மாரி தான் வந்து இவங்க வந்து கேஸ் பதிவு பண்ணாங்களே தவிர, மத்தவங்க மேல பெரிய கேஸ் போடல இவங்க டிவிஎஸ்சி கேஸ். இது போன்ற வழக்குகளை பதிவு செய்வது அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்துமா? தேர்தல்ல பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரியான விளைவுகள கேட்கிறேன். அதாவது நீங்க இந்த ம். வழக்கெல்லாம் வந்து எந்த காலத்துல போட்டாலும், அது எப்பயாவது ஒரு பிற்காலத்துல வந்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த கேஸ் வந்து முடியாத வரைக்கும் சரி, எப்ப தீர்ப்பு வரும்னு தெரியாது. இதுல கிளாசிக் எக்ஸாம்பிள் சொன்னாக்கா, முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. அவர்கள் மீது வந்து 96ல கேஸ் போட்டாங்க. ஊழல் செஞ்ச பணத்துல இவங்க வந்து 66 கோடிக்கு மேல வந்து ஊழல் செஞ்சுட்டாங்க. வருமானத்துக்கு அதிகமா அதிகமா இவங்க சொத்த சம்பாரிச்சுட்டாங்க. சேர்த்துட்டாங்க அப்படின்னு. சொத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு, அந்த வழக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் நடந்துகிட்டே இருந்து, கடைசியில அவங்க 2011ல மீண்டும் முதலமைச்சரா வந்த பிறகு, அந்த கேஸ் வந்து கர்நாடகால நடக்குது, பெங்களூர்ல. அதுல தண்டிக்கப்பட்டு, இந்தியாவிலேயே முதல் முறை ஒரு முதலமைச்சர் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு சென்ற போன ஒரு வரலாறு நிகழ்வாக அது அதுதான். மாறிவிட்டது. அதுதான் முதல் முறை. நேரடியாக முதல்வராக போனார். கைதியாக போய் அங்க வந்து பார்ப்பன அக்ரஹார சிறையில அவர் அடைக்கப்பட்டார். இது அவங்கள பொறுத்தவரைக்கும். நீங்க பல மாஜி மந்திரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு கட்சி மாறிடுவாங்க. அதுல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, செல்வ கணபதி. அவரு ஜெயலலிதாவுடைய முதல் கேபினெட்ல அமைச்சரா இருந்தவரு. அவரு ஒரு கட்டத்துல வந்து அவர் மேல ஊழல் கேஸ் போடுறாங்க. திமுகல கலர் டிவி ம். கேஸ்லாம் போடுறாங்க. அப்புறம் வந்து சுடுகாடு ஊழல் கேஸ் இந்த மாரிலாம் போட்டாங்க சுடுகாட்டு அவருக்கு. கூரை ஊழல். ஆமா, ஆமா. அதெல்லாம் போட்டாங்க அவர் மேல. அவரு ஒரு கட்டத்துல திமுகல சேர்ந்துட்டு ராஜ்யசபா எம்பி ஆயிடுறாரு. ஆனா, அவர் ராஜ்யசபா எம்பியா இருக்கும்போது இந்த கேஸ்ல ம். கன்விக்ஷன் வரும். கன்விக்ஷன் வந்தாலும் ராஜ்யசபா பதவிய அவரு இழந்துர்றாரு. ராஜினாமா பண்ண வேண்டிய க க கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார். ஸோ இப்படி வரும். பொன்முடி மீது
அப்போதைய ஜெயலலிதா அரசாங்கம் போட்ட கேஸு. இப்போ கடந்த ஆண்டு அவரு அமைச்சரா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அமைச்சரா இருக்கும்போது, அவர் மேல அந்த கேஸ் வந்து நிரூபிக்கப்பட்டு, அவரு தண்டிக்கப்படுறாரு ஒரு கேஸ்ல. ஸோ இது எத்தனை ஆண்டுகள் நீங்கள் 20, 25 ஆண்டுகள் வேணாலும் நடக்கும். நடக்கும். இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா, சம்டைம்ஸ் வந்து ஆட்சி மாறும். அதாவது யார் மேல வழக்கு இருக்கோ, அவர்கள் சார்ந்த கட்சியே ஆட்சிக்கு வந்துவிடும். அப்படி வந்து 2006ல வந்து என்னாச்சுன்னாக்கா, பன்னீர்செல்வம் மேல திமுக ஆட்சியில ஒரு கேஸ் வழக்கு போடுறாங்க. போட்டாங்க. மீண்டும் 2011 ஜெயலலிதா ஆட்சி வந்த பிறகு, டிவிஎஸ்சி போயிட்டு இந்த கேஸ திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்ணணும். கொஞ்சம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, பெட்டிஷன போட்டு தேனி கோர்ட்ல அந்த பெட்டிஷன வந்து வாங்கிக்கிட்டு, அத பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, இந்த கேஸ குளோஸ் பண்ணணும்ன்றாங்க. அத வந்து 2012ல கேஸ குளோஸ் பண்றதுக்கு ஜட்ஜ் அனுமதிச்சுடுறாரு. இது 12 வருஷம் கழிச்சு, இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் இப்ப இந்த கேஸ்லாம் ரீஓப்பன் பண்றாரு. அப்படி ரீஓப்பன் பண்ணப்பட்ட கேஸ் தான் முன்னாள் திமுக அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு மேல இருக்கக்கூடிய வழக்கு. முன்னாள் திமுக அமைச்சர் திரு கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் மீது உள்ள வழக்கு. திரு பன்னீர்செல்வம் மீது உள்ள வழக்கு. பொன்முடி மேல பொன்முடி மீது உள்ள வழக்கு. இது போக வந்து பெரியசாமி மேல வந்து ஒரு வழக்கு இருந்தது. சொத்து குவிப்பு இல்ல. அது வந்து ஒரு லேண்ட் அலாட்மெண்ட் இஷ்யூ. அது அந்த வழக்கு. அப்புறம் முன்னாள் அதிமுக அமைச்சர் வளர்மதி. இது எல்லாத்தையும் எடுத்திருக்காரு. இது போக ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் இப்ப கடந்த ஆண்டு என்ன சொன்னார்னா, நான் இந்த ஸ்பெஷல் கோர்ட்ல எந்த கேஸ்லாம் தீர்ப்பு வந்திருக்கோ, அது எல்லாத்தையுமே நாங்க வந்து சுமோட்டோ எடுத்து நான் வந்து மறு ஆய்வு செய்ய போறேன். ஏன்னா இது எல்லாத்துலயுமே வந்து ஏதோ ஒரு டவுட் இருக்கு. இப்ப வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து அவங்கவங்கலாம் வந்து அந்த கேஸ்ல இருந்து மூடிடுறாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, தங்கம் தென்னரசு இதெல்லாம் அதுதான் நடந்தது. ஓகே. திமுக ஆட்சி காலத்துல அந்த கேஸ் வந்து மூடப்படுகிறது. அப்ப அத வந்து அந்த மூடுறது குளோஸ் பண்றது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரும்ப ரிவ்யூ பண்றாரு. ஸோ இந்த மாரி ஒரு வழக்கு உங்க மேல் பதிவு பண்ணாங்கன்னா, அது வந்து எப்ப வேணாலும் உங்ககிட்ட வரும். 2வது இந்த டிவிஎஸ்சி வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டாலே, தேவைப்பட்டால் மத்திய ஏஜென்சி இதுல வந்து தலையிடலாம். ஓகே. குறிப்பாக அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை. அப்படி அமலாக்கத்துறை உள்ள வந்த கேஸ்ல தான் இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அதிமுக அமைச்சர், முன்னாள் திமுக அமைச்சர். அவர் மீது திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு. அதோட விளைவு அவர் இப்பயும் இடி வழக்க சந்திச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த மாரி வந்து இடி வந்து அத எடுத்துக்கும். செந்தில் பாலாஜிக்குமே அதே நிலைமை தான். இந்த டிவிஎஸ்சி போட்ட கேஸ் தான் இடில போயிட்டு அவர அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாரி வந்து ஒரு கேஸ் வந்துட்டாலே அந்த அரசியல்வாதிக்கு என்னைக்குமே வந்து அது வந்து ஒரு ஒரு டேமக்கிள் ஸ்வார்ட் ஹேங்கிங் ஓவர் த ஹெட்ஸ்ன்னே சொல்லலாம். இப்போ இந்த அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்குகள் எல்லாமே அரசியல் ரீதியாக புனையப்பட்டவை அப்படிங்கிறது அவங்களோட டிஃபென்ஸா இருக்கு. இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்க அறிக்கையிலும் கூட, ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவோட இந்த வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. நாங்க சட்டத்த சந்திச்சு வெளியில வருவோம்னு சொல்றாங்க. ஆனால் நிதர்சனத்துல இந்த வழக்குகள் பல காலம் நீடிக்கின்றன. ஒரு முடிவே எட்டுவதில்லை. திரும்ப திரும்ப இந்த அரசு அந்த வழக்கை மூடினால் மீண்டும் அவை திறக்கப்படுகின்றன. இவர்கள் மீது தவறு இல்லை அப்படின்னா, இந்த வழக்குகள சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அந்த காலகட்டத்துக்குள்ள முடியிறது மாரியா அந்த வழக்க நடத்துறதுல பிரச்சனைகள் இருக்கான்னு இல்ல கேட்கிறேன். நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம்ல அன்பார்ச்சுனேட்லி வந்து ஒரு காலக்கெடு வச்சு ஒரு கேஸ வந்து விசாரணை பண்றதில்ல. ஒன்லி இப்போ அண்மை காலத்துல ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ன்னு போட்டுட்டு உங்களுக்கு குறிப்பா கற்பழிப்பு அல்லது பாக்ஸோ ஆக்ட் கேஸஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தீவிரமா விசாரிச்சு 1 மாசத்துக்குள்ள தீர்ப்பு குடுக்குற மாரிலாம் நம்ம வந்து அண்மை காலங்கள்ல பார்த்து வரோம். ஊழல் கேஸ்க்கு இந்த மாரி பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுல இப்ப இன்னொரு இது என்ன ஆயிடுச்சுனாக்கா, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து தனியா ஒரு கோர்ட் நீங்க கருணாநிதி காலத்துல வந்து கருணாநிதி முதலமைச்சரா இருந்தபோது, ஜெயலலிதா மீதெல்லாம் வழக்கு போடும்போது 46 வழக்குகள போட்டு 3 தனி நீதிமன்றங்கள் சென்னையிலேயே அமைக்கப்பட்டன. ஸோ அவங்க வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா, உங்களுக்கு பிற்காலத்துல வந்த ஆட்சிகள்ல வந்து அந்தந்த ஊர்ல அந்த மந்திரி எந்த ஊர சார்ந்த மாஜி மந்திரி எந்த ஊர சார்ந்த நபரா இருந்தாரோ, அந்தந்த ஊர்ல அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட்ல கேஸ் போயிடும். இப்ப வந்து டிவிஎஸ் வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட்ல கேஸ் போட்டுட்டு, ட்ரையல் எங்க வரும்னா, எல்லாம் இந்த எம்.எல்.ஏ, எம்.பிஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் கோர்ட் வந்து இங்க சென்னையில இயங்குது. சுப்ரீம் ஓகே. கோர்ட்டோடைய உத்தரவின் பேர்ல அது வந்து துவக்கப்பட்டிருக்கு. இதுல வந்துருது. அப்ப எல்லா கேஸும் இங்க வரும்போது, இதெல்லாம் ட்ராக் பண்ணணும். ப்ராசிக்யூஷன் வந்து கரெக்ட்டா ட்ராக் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க. அத ட்ராக் பண்ணணும். பண்ணும்போது இவங்க வந்து ஹை கோர்ட் அப்பீல் போவாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போவாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து அந்த சட்டத்துல வந்து ஓட்டைகள் இருக்கோ, அது எல்லாத்தையும் வந்து பயன்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து எனக்கு ஆங்கிலம் தெரியாது. இது எல்லாமே அதனால ஆங்கிலத்துல இருக்கு. ஆவணங்கள் எல்லாம் தமிழ்ல குடுங்கன்னு தமிழ்ல கேட்பாங்க குடுங்க நீதிமன்றம். அப்டின்னுவாங்க. அப்ப இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கு நாள் ஆகும். ஸோ இப்படி போகும். அப்புறம் ஆட்சி மாறுன பிறகு என்ன நடக்கும்னா, சாட்சியெல்லாம் பல்டி அடிப்பாங்க. நீங்க ஆட்சி மாறணும்னா திரும்ப விட்னஸ் ரீகால் பண்ணணுன்னுவாங்க. அந்த விட்னஸ் வந்துட்டு இல்ல அப்ப பயம்படுத்துனாங்க நான் சொல்லிட்டேன். இப்ப வந்து அந்த மாரி நடக்கல அப்டின்னுவாங்க. சாட்சி வந்து பிறல் சாட்சியா மாறும். இப்படி ஈவன் ஜெயலலிதா கேஸ்லயும் அதுதான் நடந்தது.
நிறைய சாட்சிகள் பிறல் சாட்சியாக மாறும்போது தான் திமுகவுடைய பொதுச் செயலாளர் வந்து இந்த கேஸை வந்து வேற மாநிலத்துக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு தான் அந்த வழக்கு வந்து கர்நாடக மாநிலத்துக்கு கர்நாடகாவுக்கு மாறப்பட்டு அங்க தீர்ப்பு வழங்கும். இப்போ அ தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வரும்போது, நெறைய பேர் என்ன நெனச்சாங்கன்னா, ஒரு புதிதாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. அவங்க இந்த அரசை எப்படி நடத்துவது அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கே சில மாதங்கள் ஆகும் அப்படிலாம் நெனச்சாங்க. ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக ஆட்சிக்கு வந்து 2 மாதங்களுக்குள்ளாக ஒரு டிவிஎஸ்சி ரைடை ஆணையிடும் அளவுக்கு அந்த ஆட்சியில இருக்கவங்க ரொம்ப சூடா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா? இது நிச்சயமா நான் எதிர்பார்த்தது தான். இது வந்து நான் வந்து இது எனக்கு எனக்கு சர்ப்ரைஸா இல்ல. ஏன்னா, அவங்க டிவிஎஸ்சி சீஃபா யார போட்டிருக்காங்க அப்படின்னா, முன்னாள் சென்னை காவல் ஆணையர் அது திரு இன்னொரு ஆச்சரியமா இருக்கு. திரு அருண். அவர போட்டிருக்காங்கனாலே, அப்ப அவரு வந்து நம்மள வந்து பனிஷ்மென்ட் போஸ்டிங் ஏன்னா இவர எதிர்த்து திரு விஜய் அவர்களே வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மனு குடுத்தாரு. இவர் வந்து எங்களுக்கு சென்னையில தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு பர்மிஷன் தர மாட்டேங்கிறாரு. இவர வந்து நீங்க வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் மாற்றப்பட்டார். சென்னை கமிஷனரா இருந்தவர் மாற்றப்பட்டார். அப்படியாப்பட்ட ஒரு நபரையே வந்து ஏதோ ஒரு காரணத்தால அவங்க வந்து கொண்டு போய் டிவிஎஸ்சி போன்ற ஒரு முக்கியமான துறையில வந்து ஒரு சீஃபா போடும்போது அவர, அதுவும் போஸ்ட்ட டவுன்கிரேட் பண்ணி இவருக்குன்னு கொண்டு வராங்க. அப்படி பண்ணும்போது, நிச்சயமா அவர் வந்து நான் இந்த அரசுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கிறத நாங்க செஞ்சு குடுப்போன்ற ஒரு ஏதோ ஒரு உறுதியோட தான் அவர் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதன் விளைவாக தான் அவர் வந்து இந்த கேஸ போடுறாரு. 2வது இந்த கேஸ்லாம் பண்ணும்போது, இவங்க ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஆட்சி முடிஞ்ச பிறகு கூட அறப்போர் இயக்கம் தொடர்ந்து பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை கடந்த சொல்லிட்டு ஆட்சி வராங்க. மீது வைத்துக்கொண்டே இருக்காங்க தொடர்ந்து. ஸோ இந்த தவறுலாம் நடந்திருக்கு. இத நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கும்போது. அப்ப அங்க ஏதோ ஒரு முகாந்திரம் தெரியுது. ஒரு ஒரு என்ஜிஓ வந்து வைக்கும்போது ஒரு முகாந்திரம் இருக்குமோ இதுல அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் நீங்க தாராளமா நீங்க கேஸ போடுறதுக்கு எல்லா முகாந்திரமும் இருக்கும்போது, இவங்க எனக்கு தெரிஞ்சு அத நிச்சயமா செய்வாங்க. ஏன்னா, இவங்களுடைய பொலிட்டிக்கல் பொசிஷனிங் கூட டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. அப்ப டிஎம்கேவை எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க டிஸ்கிரெடிட் பண்ணணும். அதுக்கு இந்த கேஸஸ்லாம் உதவியா இருக்கும் அப்படின்னா இருக்கும். பட் இந்த கேஸ் லாஜிக்கலா போய் முடியுமா? எல்லாமே கன்விக்ஷன்ல போய் முடியுமானா, நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல என்ன ஆகுதுன்னா, உடனடியாக தீர்ப்பு வரதில்ல. பல வருஷங்கள் ஆகும் இதுக்கு. பல வருஷங்கள் ஆகும். அந்த காலகட்டத்தில அவர்கள் வேற கட்சியில போய் இணைவாங்க. இந்த மாரிலாம் நடக்கும். அ ஏற்கனவே அப்ப நீங்க வந்து இன்னொன்னு இவங்க திமுக மீது மட்டுமே அத செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதிமுகல நடந்த ஊழல்லயும் நீங்க கேட்க நீங்க வேண்டியிருக்கும். வந்து கேட்க வேண்டியது இருக்கு. இப்ப அதுல ஊழல் குற்றச்சாட்டு உள்ள ஒரு சில எம்எல்ஏக்களை திரு இவங்க விஜய் ஒரு கட்டத்தில் கட்சியிலேயே சேர்த்திருக்காங்க, இல்ல சேர்க்க முயற்சி சேர்க்க செஞ்சுட்டு இருக்காங்க. முயற்சி நடைபெற்ற ஒரு இது இருக்கு. அப்புறம் ஒரு சில பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது, அ அதுலயும் எப்படி செய்றாங்கன்றத நம்ம பார்க்க வேண்டும். இவங்க இந்த ஆட்சி வந்து எப்படி பண்றாங்க அப்படின்றது. ஆனா இந்த மாரி நடவடிக்கை வந்து நிச்சயமா வந்து எடுப்பாங்கன்றது தான் தோணுது. நான் கேட்க விரும்பின அந்த கேள்விக்கு நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. நான் இருந்தாலும் இத வேறு இன்னும் தெளிவாக கேட்க விரும்புறேன். அதாவது திமுக அரசுல முன்னாள் அமைச்சர்கள் செய்த குற்றச்சாட்டுகளின் மீதான நடவடிக்கை ஏவாவேலு வழக்கிலிருந்து தொடங்கி இருக்கிறது. ஆனால் அதிமுக அமைச்சர்கள் மீது பலர் மீது வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. அந்த வழக்குகள் எல்லாம் இப்போது பல கட்டங்கள்ல நிலுவையில இருக்கின்றன. அந்த வழக்குகளை எல்லாம் விட்டுட்டு இப்போ திமுக மீது அவர்கள் ஒரு நடவடிக்கையை துவங்கும்போது, இது ஒரு அரசியல் நடவடிக்கைன்னு தானே பொதுமக்கள் நினைக்கலாம். இல்ல அப்படி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க இவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்னாடி யார் ஆட்சியில் இருந்தாங்க? அந்த ஆட்சியில இப்ப அந்த ஏற்கனவே அதுக்கு முன்னாடி திமுகவுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருந்தது. அந்த மாஜி மந்திரிகள் வந்து திமுக ஆட்சி காலத்துல நடவடிக்கை எடுத்து அந்த கேஸ் நிலுவையில இருக்கு. ஸோ அந்த கேஸை இவர்கள் விரிவுபடுத்த வேண்டும். இப்போ அந்த கேஸ்ல தான் மெத்தனம் காமிச்சால் தான் நமக்கு அந்த சந்தேகம் வரும். ஓகே. ஆனால் இவர்கள் யார் மீது நடவடிக்கை எடுக்க முடியும்? இப்போதைக்கு குற்றச்சாட்டு யார் ஆட்சியை விட்டு விட்டு சென்றார்களோ அவர்கள் மீது தான் குற்றச்சாட்டுன்னு போது, அவர்கள் மீது தான் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில தான் இவங்க செயல்படுவாங்க. அதனால மக்கள் வந்து இத வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவா பார்ப்பாங்களான்றது டவுட். ஏன்னா, நீங்க முந்தைய ஒரு காலகட்டத்தில இந்த இந்த சந்தேகம் இருக்கும். எப்படின்னா, த செல்வி ஜெயலலிதா, திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி அந்த இருதுருவ அரசியல் நடத்தும்போது, 2 இருவருமே வந்து அந்த ஆட்சி காலத்தில் செய்தத குறை சொல்வாங்க. இந்த ஆட்சியில நடக்கிறத வேற ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இந்த மாரி இருக்கும். ஸோ அந்த வெண்டட்டா பாலிடிக்ஸ் இருக்குமோ! அதனால செஞ்சுறாங்களோ! அப்படின்னு இருக்கும். 2வது அதுக்கான ஒரு சில சமயத்தில முகாந்திரமும் வரும். அந்த மாரி சந்தேகப்படுறதுக்கு. உதாரணத்துக்கு திரு கருணாநிதியுடைய கைது. நள்ளிரவுல போய் வீட்டோடைய தாப்பால உடைத்து நீங்கள் வந்து ஒரு 78 வயது ஆளை வந்து இழுத்துட்டு வந்து கைது பண்ணும்போது, அது வெண்டட்டா அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரியும். ஏன்னா, எந்த முகாந்திரமும் இல்லாத ஒரு கேஸ் வந்து அவசர அவசரமா அன்னைக்கு காத்தால போட்டு இரவுல கைது கைது பண்றாங்க. பண்றாங்க. அப்ப அது தெரிஞ்சிரும் உங்களுக்கு. முகாந்திரம் தெரியும். இந்த மாரி இருக்குன்னு. ஆனால் விஜய்ய பொறுத்தவரைக்கும் அந்த மாரி பர்டன் கிடையாது. வந்திருக்கார். நான் பணத்த கொள்ளடிச்சவங்கள விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அத வந்து நடவடிக்கை எடுக்கும்போது மக்களுக்கு முகாந்திரம் இருக்கா இல்லையான்றது அந்த கேஸ பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு.
ரெண்டாவது யார் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அந்த நபர் மீது இதுக்கு முன்னாடி ஏதாவது குற்றங்கள் இருக்கிறதா, அந்த நபர் மீது வந்து பொதுமக்கள் மத்தியில் என்ன பார்வை இருக்கிறது, இதெல்லாம் தான் வந்து ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணுமே தவிர, நீங்க ஒரு ஆட்சி காலத்துல ஒரு ஆட்சியாளர்கள் முந்தைய ஆட்சியாளர்கள் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நடவடிக்கை கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதுனாலே அது பொலிட்டிக்கல் வெண்டட்டா நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க அப்படி அதை வந்து ரொம்ப டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிட முடியாது. மிக்க நன்றி சுரேஷ். இந்த இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய சோதனைகள் குறித்து ஒரு விரிவான விளக்கத்தை அளித்திருக்கீங்க. பழைய கேசஸ் பற்றியும் நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து இது போல உரையாடலாம். நன்றி நேயர்களே. நன்றி.